விஜி, இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? விட. பின்ன என்னங்க, கண்மணி கட்டின அதே புடவை மாதிரி நான் கட்டினா நான் விளங்காதவளா? என்ன பார்த்தது உங்க அம்மா பேசுறாங்க. உங்க அம்மா பழமொழியில சொல்லி திட்டுறாங்க. மனசு கஷ்டமா இருக்குங்க. அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்ன டேஸ்ட் பண்றாங்க. எனக்கு சப்போர்ட் இல்ல. எனக்கு இந்த வீட்ல யாருமே சப்போர்ட் இல்ல. விஜி, கவலைப்படாத. உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். அப்பா, தாமரை எல்லாருமே இருக்காங்க. அம்மா தான் ஏதோ லூசுத்தனமா பேசிட்டு இருக்காங்கன்னா நீ போய் எதுக்கு அழுதுட்டு இருக்க? உங்க அம்மா பயங்கரமான ஆளு. அந்த கண்மணியை சிங்காரிச்சுக்கிட்டு உன்னை பார்த்தா அந்த காலத்து டிஆர் ராஜகுமாரி மாதிரியே இருக்குன்னு அவளை பாராட்டுறாங்க. என்ன ஜாடையா திட்டுறாங்க. பேசுனா பேசிட்டு போட்டோம். பாரு, உன்னை யாருமே அசைக்க முடியாது. இந்த மாதிரி வெறுப்பேத்தி நீயாவே இந்த வீட்டு விட்டு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த முடிவோடு தான் அவங்க 2 பேருமே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. நீ கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்தன்னு வச்சுக்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்க என்ன பேசினாலும் நீ சட்டை பண்ணிக்காத, புரியுதா? சரிங்க. வெரி குட். உங்களுக்கு நான் பால் எடுத்துட்டு வரேன். விஜி, விஜி, என்னாச்சு? என்னாச்சுமா? பாத்து பாத்து. உட்கார் உட்கார் உட்கார். என்னாச்சு விஜி? ஐயோ, புடவையில கால் மாட்டிக்கிச்சுங்க. காலுக்கு மேல தூக்கு. புடவை தூக்கு. எங்க வலிக்குதா? ஆமாங்க. சரி சரி, இரு இரு, நான் போய் தைலம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, எதுக்குங்க? வேண்டாம், நீங்க போகாதீங்க. என்ன விஜய், நீ புருஷன் பொண்டாட்டிக்கு தைலம் தேய்ச்சி விடுறதுல எந்த தப்புமே இல்ல. நீ இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, தைலம் தேய்ச்சி விடுறேன்னு சொன்னீங்க. நீயே போட்டுக்க. நீங்க தானே தேய்ச்சி விடுறேன்னு சொன்னீங்க. சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? போட்டு தொலை, இம்சை பண்ணாத.
அங்கே நின்று என்ன யோசிச்சுட்டு இருக்க? இங்க வா, கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. எல்லா வேலையும் நான் தனியா செஞ்சுட்டு இருக்கேன். போய் கிச்சன்ல கொஞ்சம் சந்தனமும் குங்குமம் இருக்கு, எடுத்துட்டு வாயேன். இந்தா, இந்த சாமி படத்துக்கு சந்தனம் வச்சுட்டு குங்குமம் வச்சு விட்டுரு. சத்தி, இதெல்லாம் எனக்கு தெரியாது சத்தி. இந்த பால் காய்ச்சற சடங்குலாம் எனக்கு பழக்கமே இல்லை. அது சரி, நான் மட்டும் என்ன 10 வீட்ல போய் பால் காய்ச்சிட்டா வந்தேன்? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? அம்மா சின்ன வயசுல இருந்து பண்றது பார்த்து அப்படியே கத்துக்கிட்டேன். இப்போ கல்யாணத்தை பத்தி மட்டும் என்ன நமக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்ன? நாமளாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கல, அதே மாதிரி தான் இதுவும். ஐயோ, பால் பொங்குது. வா, கும்பிடு. வா. அம்மா, ஒரு வழியா பால் காய்ச்சி முடிச்சாச்சு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சத்தி, உன் மனசுல கொஞ்சம் கூட சங்கடமே இல்லையா? என்ன திவா, நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ சங்கடம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. அது இல்லை சத்தி, புது வீடு, பால் காய்ச்சறோம். உன் வீட்லேயும் பெரியவங்க இருக்காங்க, நம்ம வீட்லேயும் பெரியவங்க இருக்காங்க. உறவுக்காரங்களும் ஒன்றா சேர்ந்து பண்ண வேண்டிய காரியம் நம்ம 2 பேரும் தனியாக அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் நீ ரொம்ப கேஷுவலாக இருக்க. உனக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கூட உறுத்தலாவே இல்லையா? என்ன பண்ண சொல்ற? நாம என்ன அவங்கள வர வேண்டாம் நான் சொன்னோம்? நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அனாவசியமா நம்மள தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. பெரியவங்களா இருந்தா மட்டும் போதாது இதுவா, 4 விஷயத்த புரிஞ்சு நடந்துக்கணும். நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்களா? அவங்களுக்கு வயசுக்கேத்த பக்குவமே இல்ல. இப்ப எங்க வீட்டு ஆளுங்களை பாரு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானே உங்க அம்மா கிட்ட நான் அபோஷன் அது இதுன்னு சொல்லி கெட்ட பேர் வாங்கிக்கிட்டேன். ஆனா எங்க வீட்டு ஆளுங்க அதை புரிஞ்சுக்காமலே என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவங்களெல்லாம் என்னதான் பண்றது? பாரு, அப்படிலாம் பேசாத. பாவம், எல்லாத்துக்கும் சூழ்நிலை தான் காரணம். என்ன சூழ்நிலை இதுவா? உன்னையும் என்னையும் அவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. நான் மறுபடியும் சொல்றேன், அவங்களாம் இல்லாம நம்ம கல்யாணமே நடந்துருச்சு. இது ஜஸ்ட் பால் காய்ச்சறது தான். இதுக்கு எதுக்கு இவ்வளவு அழட்டிக்கிற? எது? நான் அழட்டிக்கிறேனா? ஆமா, நீ தானே ரொம்ப ஃபீல் பண்ற. விட்டு தள்ளுதுவா, அவங்கள மனசு மாதிரி திருந்தி நம்மள தேடி வருவாங்க. அவங்க திருந்தி மனசு மாதிரி தேடி வருவாங்களா? ஆமா. சரி சரி, அப்ப கூட அவங்க தான் தேடி வரணும், நீ தேடி போக மாட்டல்ல?
நான் என்ன தப்பு பண்ணேன்னு போகணும் திவா. நீ சரி விடு, உங்ககிட்ட நான் என்னத்தை சொல்லி புரிய வைக்க முடியும்? கிளம்பணும். திவா, நீ போயிட்டு வந்துரு, அதுக்குள்ள வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சமா என்னங்க இது? இன்னும் 2 இட்லி வச்சுக்கோங்க. ஐயோ போதும் போதும் போதும். அநியாயத்துக்கு சாப்பாட்டை குறைச்சிட்டீங்களே. சின்ன புள்ள சாப்பிடுற மாதிரியா குறிக்கிறது? இத பாரு, ஒரு வயசுக்கு மேல அளவா தான் சாப்பிடணும். ருசிக்கு சாப்பிடக்கூடாது, தேவைக்கு தான் சாப்பிடணும். அதுவும் பாதி வயிறு தான் சாப்பிடணும். வயசாயிட்டாலே இந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் அதிகமாயிடும். பேசாம சாப்பிடுங்க. ஏங்க, திவா பேர்ல 2 கிரவுண்ட் இடம் வாங்குறதா சொன்னீங்களே, என்னாச்சு? தெரிஞ்ச புரோக்கர்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் சென்னையில் இடம் கேட்டேன். அவன் அரக்கோணம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுன்னு சொல்லி இதுவும் சென்னதான்னு சொல்றான். என்ன பண்றது? அப்படிதாங்க ஆயிடுச்சு. போரூர்ல 3 கிரவுண்ட் சொல்லியிருக்கா. அப்படி நல்லா தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஃபைனான்ஸ் தேவைப்படுது. விட்டோம்னா விலை ஏறிட்டே போகும். வேகமா முடிக்கணும். பாக்குற இடம் நல்ல இடமா பாருங்க. திவா பேர்ல ஒரு இடம் இருக்கிறது எதிர்காலத்துல அவனுக்கு ரொம்ப நல்லதுங்க. பாப்போம். திவா, எப்போ வந்த? பாப்பா, உட்காருப்பா. இல்ல டிஃபன் சாப்பிடலாம். ஆச்சுப்பா. என்ன பொட்டெல்லாம் வச்சிருக்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? என்ன அமைதியா இருக்க? புது வீடுனால பால் காய்ச்சணும். வெரி குட் வெரி குட். பால் காய்ச்சறதுங்கிறது நல்ல விஷயமாச்சே. சக்தி வீட்டில இருந்து யாராவது பெரியவங்க வந்தாங்களா? இல்லப்பா, யாருமே வரல. நானும் சத்தியம் மட்டும் தான் பால் காய்ச்சணும். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா. இத்தனை பேர் இருந்தும் எல்லா வேலையும் நாங்களே தனியா பண்ண வேண்டியதா போச்சு. அது அப்படித்தாண்டா ஆகும். மனுஷ மக்களை அண்டாத பொம்பளை அவ. அவளுக்குன்னு யார் வருவா? நான் இன்னைக்கு சொல்ற, எழுதி வச்சுக்க. என்னைக்கு இருந்தாலும் அவ ஒத்த குரங்குதா. யாரும் அவளை அண்ட மாட்டாங்க. அவதான் வேணும்னு இவனும் போனான்ல, இவனும் அதே நிலைமைக்கு தான் ஆளாவா. மா, இப்ப சத்தி பண்ணது சரி நான் சொல்லவே இல்லையேம்மா. அவ பண்ணது தப்பு தான். ஆனா அதுக்கு மன்னிப்பே கிடையாதா? இப்படி ஒரேடியா வெறுத்துட்டீங்கன்னா எப்படிமா? நீங்க எடுத்து சொல்லுங்களேன்ப்பா. மன்னிக்கிற மாதிரியா நடந்துக்கிட்டா? பொம்பளைக்கு பேச்சுல கட்டுப்பாடு வேண்டாம்? யார்கிட்ட எப்படி பேசணும்னு மட்டு மரியாதை இல்லாம எங்க இருந்துதான் கண்டுபிடிச்சியோ? நடந்தது ஏதோ நடந்து போச்சு. இதை பாருங்க, இப்ப அவ என் பொண்டாட்டி. 1000 இருந்தாலும் அவ உங்களோட மருமகம்மா. நீங்க தானே அவளை மன்னிக்கணும். அவ பண்ற தப்புக்காக நான் அவளை அடிச்சு விரட்ட முடியுமா? அடேங்கப்பா, அடிச்சு கடிச்சு துரத்திட போற நீ. பெத்தவங்களே வேண்டானே அவ முந்தானிய புடிச்சிட்டு போனவன் தானே நீ. பேசுறான் பாரு பேச்சு. பழைய கதையெல்லாம் விடுங்க. நீங்களாம் எனக்கு வேணும்மா. தயவு செய்து அவன் மேல இருக்க கோவத்துல என்ன வெறுத்து ஒதுக்கிறாதீங்க. நான் வேணா அவளை கூட்டு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேம்மா. ஆமா ஆமா, நீ சொன்ன உடனே பதறி வந்து எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு தான் மறுவேலை பாப்பா. அவளாவது மன்னிப்பு கேட்கறதாவது போடா. என்னப்பா இது? நான் என்ன சொன்னாலும் அவங்க இப்படியே பேசிட்டு இருக்காங்க. நான் என்னதான் பண்றது? என்ன துர்கா அது? திவாதான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு சொல்றான்ல. அவ என்னடா என் மனச ஒரேடியா ரணமாயிட்டா.
இவனும் சேர்ந்துட்டு நோகடிச்சிட்டான். இனிமே மன்னிப்பு கேட்டு என்ன ஆக போகுது? நம்ம பிள்ளைய நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. துர்கா, நான் கிளம்பணும்ப்பா. ஏய் சாப்பிட்டு போப்பா. பால் காய்ச்சற அன்னைக்கு வேற எங்கேயும் சாப்பிடக்கூடாது, அங்கதான் சாப்பிடணும். அதான் சம்பிரதாயம். வந்த பிள்ளைய சாப்பிட சொல்ல எனக்கு தெரியாதா? பாத்தியாப்பா, உங்க அம்மா உன் மேல காட்டுற வெறுப்பெல்லாம் மேலோட்டம்தான். உள்ளுக்குள்ள பாசம் அப்படியே இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நல்லாயிரும். நீ போயிட்டு வா. சரிப்பா.